வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், அரிசி மாவு 4 ஸ்பூன், மாவு 2 கப் எடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, நிறைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஆஃப் பண்ணுறோம். வேண்டாம் நீர் இருக்காது. லைட்டாக ஆயில் 2 சொட்டு. எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் 1.5 கிலோ அளவு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். சின்ன பூவில் 5 பூ காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் லைட்டாக கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த மிக்ஸ் பண்ண பவுடரெலாம் கொட்டணும். நல்லா பைண்டிங் பண்ணிக்கோங்க. ஒன்று கலந்து செம்மாக இருக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒட்டுக்காக மட்டும் தண்ணி சேர்த்தக்கூடாது. லைட்டாக தெளித்து தான் பண்ணணும். சில்லி பவுடர், எந்த சில்லி பவுடர் வேணாலும் போடலாம். 100 கிராம் போடணும். நல்லா பிசைஞ்சிக்கணும். இதோட கொஞ்சம் கடல மாவு 4 ஸ்பூன், லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து தான் பிணையணும். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாட்டு போயிடும். அப்புறம் மாவு ஒட்டாது. காலிஃப்ளவரில் நல்லா கை வச்சு தான் பிணையணும். லைட்டாக தனியாக ஒரு 1/2 அன் ஹவர் ஓடணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். அதை சிட்டிக்கு ஆகிட்டோம். காஞ்சன எண்ணெய் ஊற்றலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். கல்லெண்ணெய் இல்லைன்னா ஆயில். நல்லா இப்போ ஹீட் ஆகி எண்ணெய் ஆவி மேலே வரணும். 1/2 அன் ஹவர் ஊறிருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா ஆவி வருது. இந்த சமயத்தில் அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிவிட்டு போடலாம். ஒத்தியே தான் போடணும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி ஒத்தியே தான் போடணும். நல்லா இப்படி கிளறி விடணும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அடுப்பு ஒரே லெவலாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இது வரும், பபிள்ஸ் வந்தால் முக்கால்வாசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு மறுபடியும் அந்த எண்ணெயிலேயே மறுபடியும் ஒரு தடவை போட்டால் தான் மொறுன்னு வரும். அடுப்பு ஸ்லிம்மில் போட்டு ஒரு தடவை போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டின உடனே எடுத்துடணும். என்னடா கலர் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. இதில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கடைங்களில் கலராக இருக்கும். நாம் செய்கிறது இந்த கலரில் தான் இருக்கும்.
லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே அதை எடுத்துடலாம். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து வடிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் எண்ணெயில் வறுத்து. அவ்வளோதான், காலிஃப்ளவர் சில்லி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.